டிஎன்ஜியாவே. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ப்ரஷ் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து ப்ரீலோடடே இருக்கு. உள்ள அவ்வளோ ப்ரஷ் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம அதை வச்சு ஃபியூச்சர் அந்த கோர்சஸ்ல நம்ம கண்டிப்பா சொல்லி தருவோம். ஸோ எக்ஸ் வச்சுட்டு நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து 1 minute. ஓகே, நம்ம இதை எரேஸ் தான் பண்றோம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா எரேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எரேஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துலையும் அப்படிதான். இந்த ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஏரோ ஐ மீன் என்ன சொல்றது, அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, அந்த பீக் பிராக்கெட் மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இதை வச்சு உங்களுக்கு இந்த இடத்த வந்து 3D மாத்திடலாம். ஸோ தென் ஸோ நான் இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரஷோட சைஸை சின்னது பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணோன்னா இது வந்து அப்படி இது கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்க்கறதுக்கு 3D எஃபெக்ட் மாதிரி தெரியுதா? இஃப் எஸ் அப்படின்னா கமெண்ட்ல வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இஃப் யூ லுக் திஸ் இன் a 3D version. எஸ், தேங்க்யூ திவ்யா. வேற யாருக்கும் தோணலையா? தேங்க்யூ சந்தியா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கொடுத்துட்டோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலா இருக்கு. நார்மலானா என்ன பண்ற இதுவா இருக்கு. ஸோ நமக்கு இதுக்கு வந்து ஷேடோஸ் கொடுத்து இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் லைட்டா மேல மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணதும் இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருந்து, அதாவது நம்ம டாப் லேயர்ல இருந்து நம்ம பாட்டம் வரைக்கும், பாட்டம்னா இந்த 3Dயும் வச்சு இது எல்லாத்தையுமே குரூப் பண்ண போறோம். குரூப்புக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+G. ஓகேவா? Ctrl+G கொடுத்தாச்சு. சரியா? இப்போ வந்து நம்ம இந்த சீக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுக்க போறோம். அதுக்கு வந்து மெயினா யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரஷ். ஓகேவா? ப்ரஷ் கொடுத்துட்டு சாஃப்ட் ப்ரஷ்ன்னு இருக்கு. இதுதான் சாஃப்ட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஹார்ட் ப்ரஷ்ன்னு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஓரம் வந்து ஷார்ப்பா இருக்கும். ஓகேவா? சாஃப்ட் ப்ரஷ்னா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து இதோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இட் வில் பி அந்த ஷேடோஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். ஓகேவா? இதுதான் சாஃப்ட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த லேயர் வந்து ஒரு புது லேயர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லேயர் வந்து எதுக்குன்னா நம்ம ஷேடோ வைக்கிறதுக்காக இதுதான் லேயர்ஸ் வந்து கிரியேட் பண்றது. பிளஸ்ன்னு ஒன்று இருக்கும் ரைட் சைட் கார்னர்ஸ்ல லேயர்ஸ். ஓகேவா? லேயர்ஸை கிரியேட் பண்றது. ஸோ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேயர் பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த லேயர் வந்து நம்ம எது கொடுத்தோம்னா இப்போ ஷேடோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் இந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் லைட்டா மூவ் பண்ணிக்கிறேன். கீழே மூவ் பண்ணிட்டு Ctrl+J கொடுக்குறேன். சரி, Ctrl+T கொடுக்குறேன். T கொடுத்தீங்கன்னா இது செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஷேடோவை மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மேல இருந்து கீழே இறக்குறேன். அப்படிதான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஏரோவை மேல இருந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேடோ கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஷேடோவை இன்னும் கூட நம்ம கீழே இறக்கலாம். நம்ம கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபிளாட் ஷேடோ வேணும். இந்த ஷேடோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நமக்கு வந்து அப்படியே இந்த ஐ மீன் எப்படி ஃப்ளோர்ல வந்து படிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஷேடோஸ் வந்ததும் நம்ம இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். இல்லை அப்படின்னாலும் இப்போ கூட கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குன்னா இன்னும் கூட நம்ம கீழே கூட வச்சு இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஃபிளாட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அதுக்கு ஷேடோஸ் கொடுத்தாச்சு. 1 minute ஷேடோ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஓகேவா? ஷேடோஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இமேஜுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கு இல்லையா, குரூப்பை வந்து Ctrl+J கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ வந்து டூப்ளிகேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 வெர்ஷனா இருக்கு.
ஓகேவா? தொட்டா செப்பரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு 2 வெர்ஷனாக இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணி லேயர்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண